கொதித்து எழுந்த வணிகர்கள் சங்கம் ஸ்தம்பித்தது கூடுவாஞ்சேரி. எதுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கூடுவாஞ்சேரியில் வணிகர்கள் சங்கமும் மருந்து வணிகர்கள் சங்கமும் சேர்ந்து நடத்துனாங்க? வண்டலூர் பக்கத்தில் இருக்க ஓட்டேரின்ற ஊரில் கஸ்தூரி மெடிக்கல்ஸ் அப்படின்ற பேரில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வரும் திரு எஸ் வினோத்குமார் அப்படின்ற உரிமையாளர் கடந்த 30ஆம் தேதி டிசம்பர் 30ஆம் தேதி கொல்லப்பட்டிருக்கிறார். அவரோட கொலைக்கு நியாயம் கேட்டு வணிகர்கள் சங்க தலைவர் திரு விக்ரமராஜா தலைமையில் மருந்து வணிகர்கள் சங்க செயலாளர் திரு கே செல்வன் அவர்கள் தலைமையிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வண்டலூர் அருகில் இருக்க கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டில் நடைபெற்றது. இது என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 6ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் நடைபெற்றது. முதற்கட்ட போராட்டம் அப்படின்னு இருந்தாலும் தமிழ்நாடு மொத்தமும் இருந்து வணிகர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 5000லேருந்து 6000 பேர் வரைக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த அநியாய படுகொலை ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, அதன் பின்னணி என, அதனால இந்த வணிகர்கள் கேட்குற கோரிக்கைகள், அரசுக்கு இருக்கிற கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் தமிழக மக்களுக்கும் தமிழக வணிகர்களுக்கும் அச்ச உணர்வை போக்கு காவல்துறையே. வினோத்குமார் என்பவர் மருந்து வணிக சங்க உறுப்பினராகவும் இருக்கிறார். ஓட்டேரி அந்த பகுதியுடைய ஓட்டேரி வணிகர் சங்கத்தினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறார். இந்த நிலைப்பாட்டில் 1.5 ஆண்டுகள் முன்பாக மாமூல் கேட்கப்படுகிறது. 50,000 ரூபாய் மாமூல் கேட்டதை தரமாட்டேன் என்று காவல்துறை இடத்திலே தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார். பல மக்கள் மாமூல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அச்சமில்லாமல் புகார் கொடுத்து அவர்களை சிறைக்கு தள்ளியது வினோத்குமார் முயற்சி. இதற்காக மருந்து வணிக சங்கமும் தமிழ்நாடு வணிக சங்க பேரவைப்பு துணை இருந்தது. ஆனால் இந்த வழக்கு இந்த வாரத்தில் வருகிறது. அந்த வழக்கை சீர்குலைப்பதற்காக சம்பந்தப்பட்டவர் சிறையிலே இருந்து கொண்டு 4-5 பேர்களை ஏவி நேற்று இரவு தன்னுடைய கடையை பூட்டி வைத்துவிட்டு குழந்தைகளுக்கு பிஸ்கட் வாங்குகிறார். அந்த கவர் கையிலே இருக்கிறது. அதை கூட எடுத்து கீழே போட முடியாமல் அந்த கையிலே வைத்துக் கொண்டு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த இடத்திலே வினோத்குமார் துடிதுடித்து இறந்து போகிறார். 43 வயதை கொண்ட வினோத்குமார் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து வணிகர்களும் நெஞ்சிலே நெருப்பை அள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய படுகொலை என்பது ஏற்க முடியாது. காவல்துறை கை கொடுங்க. நன்றி, வணக்கம். வணிகர்களுக்கு ஒரு தவறு நடக்கும்போது அது பொதுமக்களின் அந்த தண்டனை வழங்காவிடு நாங்கள் போராட்டம் மேலும் மேலும் தொடரும். எங்களுடைய போராட்டத்திற்கு வியாபார சங்கங்கள் ஆதரவு அளிக்கும் மற்றும் மருந்து கைது மட்டும் பண்ணாம அவரை என்கவுண்டர் பண்ணி பாதுகாப்பு இருக்கணும். அந்த மாதிரி ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணும் போதுதான் அது மற்ற ரவுடிகள் கொஞ்சம் பயம் வரும். எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. எங்களுக்கு ஒரு பாதுகாப்போட நடக்கிற சம்பவம் இது நினைக்க கூடாது. ஒரு வணிகர் பாதிக்கப்பட்டா இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற சங்கங்கள், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு உடைய துணை நிற்கும். வணிகர்கள் எல்லாம் ஒன்று பெறுவாங்க. கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் ரவுடிகளை ஒடுக்க முடியும் என்கின்ற கருத்தோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இங்கே மிக ஒரு எழுச்சிகரமாக நீங்கள் அனைவரும் இங்கே வந்து கலந்து கொண்டிருப்பதற்கு மனு வணிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியினையும் பாராட்டுதல்களையும் மூலமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கு பெருமளவிலே எங்கே அநீதி நடந்தாலும் கேள்வியை நான் இந்த இடத்திலே காவல்துறையை நோக்கி எழுப்ப விரும்புகின்றேன். அப்ப உங்களுக்கும் சமூக கும்பலுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? நாங்கள் அனைவரையும் குற்றம் சொல்ல வரவில்லை. அந்த களவாணிகளை தயவு செய்து உடனடியாக களை எடுத்திட இருப்பது என்பதே எனக்கு இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் கடந்த 1.5 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்த திரு வினோத்குமார் அனைத்து கடைகளையும் அடைத்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். சரி, நடந்துவிட்டது. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. எதிர்காலத்திலே வணிக பாதுகாப்பும் அரசு அளித்தர வேண்டும். அதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆனால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தமிழகம் முழுவதும் நன்றிதர்கள் ராஜ்யம் தெரிவித்தார். அப்பொழுதுதான் ஆணையர்கள் எழுந்து நின்று இப்படி எங்களுக்கு உதவுவதற்கு நீங்கள் இருக்கின்றீர்கள். தமிழக அரசே காவல்துறையே, தமிழக அரசே காவல்துறையே உறுதி செய் வணிகர் பாதுகாப்பை உறுதி செய். வணிகர் பாதுகாப்பு வேலை வேண்டும், அரசு வேலை வேண்டும், வேலை வேண்டும். வினோத்குமார் குடும்பத்திற்கு வேலை வேண்டும், வினோத்குமார் குடும்பத்திற்கு வேலை வேண்டும். ஓய மாட்டோம் ஒன்று பெறுவோம், ஒன்று பெறுவோம். மருது வணிகர்களே ஒன்று பெறுவோம். வணிகர்களை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம், வணிகர்களை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம். தமிழக அரசே, தமிழக அரசே வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடு, வணிகர்களுக்கு பாதுகாப்பு கொடு. காவல்துறையே எடுத்தாமே